ஆஹா, அங்கே பாருங்க தோசை மாதிரி வந்துருச்சா, அது அப்படியே அழகாக சூடோடு உருட்டுனா அழகாக உருட்டிடும். ஊர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. டி நகரில் எப்படி இருக்குமோ அதே க்ரௌடிங்க. லாட்ரி பாருங்க, லாட்ரி பிஸ்னஸ் எக்கா சக்கமாக இருக்குங்க இந்த ஊரில். அது போர்க்கோட அதாவது பன்னியோட முட்டி இருக்குது பாருங்க, அது நல்லா சும்மா கிறிஸ்பியாக சும்மா பயங்கரமாக முருகலாக இருக்கும். இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஊர் கெஜ்ரா மாதிரியே இருக்கும். வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் வர போகுதுங்க. இப்போ நியூ இயர் நம்ம நார்மலாக எல்லாருமே கொண்டாடுற நியூ இயர் வந்து ஜனவரியில் வரும். இவங்களுக்கு வந்து ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் நடுவில் இல்லை பிப்ரவரியில் வந்துடும். இவங்களுக்கு வந்து சைனீஸ் நியூ இயர் இந்த வருஷம் வந்து ஜனவரி கரெக்டாக எண்டில் வரப்போகுது. அதனால் வந்து இங்கே வந்து கோலாகலமாக கொண்டாடுவாங்க சைனீஸ் நியூ இயர். அப்போது எப்படின்னா வந்து நம்ம ஊரில் எப்படி தீபாவளி அப்போ ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே பண்ணுவாங்க சரிங்களா. அது வந்து இன்னும் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில லொக்கேஷனில் வந்து நிறைய பயங்கரமாக இன்னும் பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சைனீஸ் நியூ இயருக்கான ப்ரிப்பரேஷனுக்கான எல்லா ஷாப்பிங்கும் உங்களுக்கு எது எது தேவையோ எல்லாமே அந்த எல்லா ஐட்டமும் இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரீட் தான் இருக்கிறதுலே வந்து தைவானில் வந்து நம்பர் 1ன்னு சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரீட் தான் போக போகிறோம். அங்கே தெரிஞ்சு பாருங்க, அந்த இடம் தான். அதில் போய்ட்டு நம்ம ரைட் எடுத்தோம்னா உள்ளே போய் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன் ஓகேங்களா. கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரில, நல்லா கொஞ்சம் எர்லியாக வந்துட்டோம். ஈவினிங்லாம் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். இப்போ வந்து மணி ஒரு 3-3:30 தான் இருக்கும் ஓகேங்களா. அதை உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போவே பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். போலீஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க முன்னாடி பாருங்க. நம்ம அப்படியே கிட்ட நெருங்கிட்டோங்க, அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய என்ட்ரன்ஸு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி. நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, ஒரு சந்திலேருந்து வந்துடுவாங்க. பட் ஆனால் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம மெயின் ஸ்டேஷன்லேருந்து இப்படி உள்ளே வந்தோம்னா நேராக இதில் வந்து கனெக்ட் ஆகும். ஒரு மெயின் ஸ்டேஷன் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஈஸியாக வந்து ரீச் ஆக முடியும். இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி லைன் கட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உள்ளே போகிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் எல்லாம் தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வருஷம் வந்து ஸ்னேக்குக்கான இயர், அதனால் வந்து ஸ்னேக் டிசைன் போட்டிருக்காங்க பாருங்க. போட்டிருக்காங்க பாருங்கள், லூனார் நியூ இயர், டைப்பே லூனார் நியூ இயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, உள்ளே என்னால் எப்படி எடுக்க முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுக்க பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட பார்க்குறேன். நைட்லலாம் இதெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் லைட்டிங்லாம் போட்டு. ஆனால் நைட்லலாம் இன்னும் ரொம்ப 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 கசகசன்னு இருக்கும். எர்லியாக வந்தே பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் மக்கள். ஊர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. டி நகரில் எப்படி இருக்குமோ அதே க்ரௌடிங்க பாருங்க. இங்கே பாருங்கள், இந்த எக் ரோல் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தராங்க. அதுக்கான மிஷின் தான் இது. நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்ருப்போம். இது எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். மாவு வந்து ஆல்ரெடி அதில் ஊற்றிட்டாங்க. இப்போது இதை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், அப்படியே ஒரு அழுத்திடுறாங்க. ஆவியாக வருது பாருங்கள். அங்கே பாருங்கள் அப்படியே வெளியில் அப்படியே பிதுங்கி வருது. சைடில் வரலாம் அப்படியே தள்ளி விட்டுறாங்க. அவ்வளோதாங்க. அந்த சைடில் ஒன்று, அவ்வளோதான். சிம்பிளாக இருக்குல்ல. அழகாக குக் பண்ணி இதை எப்படி உருட்டுவாங்கன்றதை பார்க்கணும். அதுக்கு தான் அந்த ரோல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், நான் காட்டுறேன். உருட்டுவாங்க இப்போ. ஆஹா, அங்கே பாருங்கள் தோசை மாதிரி வந்துருச்சா, அது அப்படியே அழகாக சூடோடு உருட்டுனா அழகாக உருட்டிடும். அங்கே பாருங்கள் உருண்டதுக்கப்புறம் அப்படி எடுத்து வச்சிடுறாங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரில் அருமையாக இருக்குது பாருங்கள். மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான், கரெக்டான பதம் தெரியணும். கோல்டு ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இதுமாரி எடுத்து வச்சுருவாங்க. கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பரு. 200 NT நீங்கள் இது பாருங்கள் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு உண்மையாக பண்ணலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிப்ஸு சும்மா அண்ணல் பறக்க போட்டுட்டு இருக்காப்புல தெரிக்குதாங்க பாருங்கள். இதுதான் அது வத்தல் மாதிரி இருக்குது பாருங்கள். அது அப்படியே பொரிச்சதுக்கப்புறம் அப்படி ஆகிடுது, நல்லா பெருசு பெருசாக ஆகிடுது. இப்போ இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். அப்பா முரட்டுத்தனமாக இருக்குது குக்கிங்கு. எவ்வளோ பெருசு பாருங்க. அடுத்து ஒரு கரெக்டாக அளவாக போடுறாரு. கரெக்டாக அவருக்கு தெரியுது. ஒரு கிண்ணம் போட்டிருக்காரு, அவர் 2வது கிண்ணமும் அடுத்து போடுவார் போலியே. ஹாய் ஹாய், இந்த ஊர். ஹலோ ஹாய். நம்ம எந்த ஊர்னு கேட்டார் அவர். இந்தியானோ. அப்புறம் நமக்கு ஒரு சல்யூட் அடிச்சாப்புல. அங்கே பாருங்க பாப்பா பார்க்கணுன்றான்.
வா செம்ம ஃபன்னாக இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ஒரு வைப்பு கிடைக்குது, திருவிழா மாரி. சூப்பரு. வா ரொம்ப பொலைட்டாக இருக்காங்க மக்கள். பாருங்க வேறு வேறு ஃப்ளேவர்லாம் இருக்குது. பாருங்க ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்குது. இது வந்து உள்ள குழம்பு வச்சு மேலே வந்து ப்ரெட்டு, கறி ப்ரெட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. சூப்பரில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. செம்மையாக இருக்குது. நல்லா வயிற்ற காய போட்டு வந்தோம்னா அழகாக வாங்கி சாப்பிட்றலாம். நிறைய பேர் லைனில் இன்னும் வாங்கலை. சூப்பராக இருக்குது ஏரியா, பட்டையை கிளப்புது. ஆனால் என்னென்னா இப்போ வந்து ஓகே லைனில் ரொம்ப நேரம் நிற்க வேணாம். ஆனால் ஈவினிங் டைம் ஆக ஆக வந்து இப்போ பாருங்க இப்போயே எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ லைனில் நிற்கிறதுலாம் எப்படின்னு சாத்தியம்னு தெரியல நமக்கு. பயங்கர கொடூரமாக தான் இருக்கும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து பிஸ்கெட்ஸு, ஃப்ரெஷ்ஷாக குக்கீஸ். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஊர் கெஜ்ரா மாரியே இருக்கும் பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ வகை வகையாக இருக்குல்ல. அடுத்து இங்கே பாருங்கள் கரும்பு சாறு, சுகர் கேன் ஜூஸ். ஒரு பாட்டில் வந்து 80 NTD, 2 எடுத்தால் 150, $10 கம்மி பண்ணுறாரு ஆஃபரு பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போர்க்கு நக்கிள். இது வந்து போர்க்கோட அதாவது பன்னியோட முட்டி இருக்குது பாருங்கள். அது நல்லா சும்மா கிறிஸ்பியாக சும்மா பயங்கரமாக முருகலாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்ம நைட் மார்க்கெட்லாம் ஒரு சில இடத்துல நான் உங்களுக்கு சாப்பிட்டே காட்டியிருக்கேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்பா வெயிலுக்கு அப்படியே சும்மா பல மின்னுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் ஸ்கூப் பண்ணி அழகாக கோனில் வச்சு தராங்க. ஒரு சைடு ஜெலாட்டோன்னு போட்டுருது, இட்டாலியில் ரொம்ப ஃபேமஸ் இது. சரிங்க, சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. நம்ம கூட்டத்தை எப்படியோ ஒரு வழியாக முந்தி அடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். அதாவது இன்னும் போகுது இல்லைன்ட்டா. ஆனால் இதுதான் சென்டராக அப்படி இதோட லொக்கேஷனில் நின்றுக்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்க. இதுக்கு பேர் தான் சுற்றி காட்டுறதான்றீங்களா? இல்லைங்க, ரியலாகவே சுற்றி காட்டுறேன், வாங்க போவோம். பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. இந்த லைன் எதுக்கு நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இவ்வளோ பெரிய லைன் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்வீட். அது ஸ்ட்ராபெரி, ரியல் ஸ்ட்ராபெரி உள்ளே வச்சு தருவாங்க. அதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் போகுது. அவ்வளோ பேர் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே காட்டுறேன் பாருங்கள், இங்கேருந்து ஜூம் போய் காட்டுறேன். ஐயோ, இப்போ மேலே போயிட்டு பால் எடுத்திருக்காரு, பாலை வச்சு விளையாட போகிறாரு போல். அப்படியே அப்படியே ரொட்டேஷன்லாம் பண்ணிக்கிட்டே பாருங்க, ஏணி அப்படியே சுற்றிக்கிட்டே பண்ணுறாப்புல பேலன்ஸ் பண்ணி. மேலெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, வண்ணமயமாக இருக்கா. ஃபுல்லாக லேண்டன் தான், பலூன் மாதிரி இருக்குது பாருங்க. அதெல்லாம் நைட்டில் வந்து லைட்டிங்லாம் போட்டு சும்மா பல ஆயிரும் ஏரியாவே. காட்டுறேன், பொறுமையாக வரேங்க. ஓகேங்களா, நைட்டு வரைக்கும் இருக்க பார்க்குறேன், ஈவினிங் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருவோங்க. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பை பார்த்தோங்க. இங்கே பாருங்கள் 88 போட்டிருக்காங்க. எது எடுத்தாலும் 88 போல். எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை நான் அப்படியே உங்களுக்கு போய்ட்டு அப்படியே சும்மா காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க எல்லாமே 88 தான் போல். சூப்பரில் கொடை, பர்ஸு பாருங்க, மணி பர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பேக் மாதிரி இருக்குது. அப்புறம் தொப்பி எல்லாமே இருக்குது. 88க்கு ஓகே தான், நல்ல ப்ரைஸ் தான், சூப்பரு. அடுத்து பக்கத்துலேயே அந்த கடையில் வந்து இந்த சைடு நம்பினோம்னா இந்தமாரி ட்ரிங்க்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல, ஊற்றி இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. ப்ரொமோஷன் பண்ணுறாப்புல, அவங்க எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்டை வந்து ஊற்றி கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் போல். இங்கே பாருங்க நம்மளும் ஒரு கப்பு வாங்கியிருக்கோம், செம்ம சூப்பராக இருக்குது. வெயிலும் கொளுத்துது ஒரு பக்கம் மண்டைக்கு நேராக. ஒதுக்கிது, பயமாக இருக்குது, நாக்கில் பட்டுனாலுமே பயமாக இருக்கு.
சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து ஃப்ரூட் ஃப்ளேவரும் இருக்குது, ப்ளஸ் ஃப்ளவரோட ஃப்ளேவரும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேட்ஸ் ஃப்ளேவர் இது இருக்குது பார்த்தீங்களா, இளநம்பழம், காஞ்ச இளநம்பழம் இருக்கும். இந்த ஊரில் வந்து இதை டேட்ஸ்ன்னு வாங்க, அந்த ஃப்ளேவர் இருக்குது. சூப்பராக இருக்குது, வாசனையும் நல்லா இருக்குது. ப்ரௌன் சுகர்லாம் போட்டு சும்மா மணக்க சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணலாம், நீங்கள் வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்குவோமோ இல்லையா, அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், லாட்ரி பாருங்கள். லாட்ரி பிஸ்னஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த ஊரில். அது ஒரு சில சமயம் நமக்கு ரொம்ப காண்டாக இருக்கும், தோற்றுக்கிட்டே இருப்போம் நம்மலாம். ஆனால் இவங்களாம் எப்படின்னு தெரில, காசு எவ்வளோ விடுவானுன்னு தெரில. பாருங்கள், இதை பாருங்கள். அடுத்து இன்னொருத்தரும் தேய்ன்னு தேய்ச்சி காசெல்லாம் கறி காக்குறாங்க போல். என்றைக்கு நம்மளாம் வின் பண்ண போகிறோமோ இதெல்லாம். இங்கே பாருங்கள், பர்ஃபி எள்ளு உருண்டை பண்ணுவாங்கள்ல, அங்கே பாருங்கள் உள்ளே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெஷ்ஷாக. இதை வந்து இப்போ தான் ரெடி பண்ணாங்க போல், கட் பண்ணிட்டாப்புல. அதை எடுத்து அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க ஃப்ரெஷ்ஷாக. பாருங்க, சாப்பிட்றதுக்கு வந்து பசங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஊட்டி விடுறாங்க அவங்க அம்மா. இப்போ பாருங்க, நம்மளும் ஒன்று எடுத்துருக்கோம் கையில். சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது, க்ரன்ச்சியாக, சுட ரொம்ப சூடாக இல்லை, மிதமான மைல்டான சூடாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டு, நல்லா இருக்குது. வாங்கலாம், நல்லா இருக்குது. வேர்க்கடலை இது வந்து காலி ஆகிடுச்சு. எள்ளு தான் நல்லா இருக்குது. வேர்க்கடலையும் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா இதில் காலி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரூட் வந்து பர்சிமான்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு லைட்டாக தக்காளி மாதிரியே இருக்கும், ஆனால் சூப்பர் ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கூட விற்கிறாங்க இங்கே. ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து மீட்டை வந்து ஒரு வகையாக ப்ராசஸ் பண்ணி விற்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து ரோகான்றாங்க. பாருங்கள், ப்ராசஸ்டு மீட் தான் இது. கட் பண்ணி சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணுன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணுறாங்க பாருங்கள், எப்படி செம்ம ஜூஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே போர்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு கப்புள்ஸுக்கெலாம். அதாவது லவ்வர்ஸ்லாம் வராங்கன்னா அவங்க வந்து இல்லை ஆளே இல்லைன்னா கூட இவர்கிட்ட வந்து வேணும்னா அவர் வந்து செட் பண்ணி விட்டு வருன்றாங்க. பார்த்துக்கோங்க, இந்த சாமி தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எதுத்த மாதிரி பாருங்கள், இந்தமாரி மேடை மாதிரியே போட்டு அதுக்கு மேலே விற்கிறாங்க. நிறைய வந்து அந்த இதுலாம் ப்ராசஸ் பண்ண ஐட்டங்கள் தான், சீ ஃபுட் மாதிரி. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து கேண்டி இருக்கும். இங்கே வந்து நட்ஸ் ஐட்டமாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக வந்து நட்ஸ் ஐட்டங்களாக இருக்குது. பயங்கரமாக சேல்ஸ் போய்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, கஞ்சி மாதிரி ஏதோ விற்கிறாங்க. எல்லாமே சாம்பிள் கொடுத்து தான் வந்து சாப்பிட வச்சுட்டு தான் வந்து வாங்குறாங்க. சாம்பிள் சாப்பிட்டு பார்க்குறாங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சில ஐட்டங்கள் தான், எல்லாமேலாம் இல்லை. இங்கே இருக்குது பாருங்கள், இதுவும் ஸ்வீட்டு, சும்மா ஃப்ரூட்ஸில் சுகர் கோட் பண்ணி தருவாங்க. ஸ்ட்ராபெரி, கிரேப்பு, இந்தமாரி எல்லாமே, செர்ரி, டொமேட்டோ, இதெல்லாம். ஒரு ஸ்டிக்கு வந்து 70-80 போட்டிருக்காங்க, எக்ஸ்பென்சிவ் தான். இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண, காய வச்சு ஒரு மாதிரி உலர்த்தி அதுமாரி கட் பண்ண மீட்ஸ் எல்லாமே பாருங்கள். மீட்டும் இருக்குது, ப்ளஸ் சீ ஃபுட்டும் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஸ்குவிட், கனவா மீன் இருக்குது பாருங்கள். அதுலேருந்துலாம் ப்ராசஸ் பண்ணுறது, இல்லை கருவாடு, இந்தமாரி ஐட்டங்கள்லாம் தான் ப்ராசஸ் பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாம் பேக் கணக்காக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு பார்த்துட்டு.冰冷冻的话，它水分里面会慢慢干掉，会慢慢变干，然后它这个颜色越来越白。இங்கே பாருங்க, அப்பா எப்படி இருக்கு பாருங்க. மீட்டெல்லாம் அழகாக ப்ராசஸ் பண்ணி லைட்டாக அதை பார்பிக்யூ மாரி பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணுறாங்க. முரட்டுத்தனமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு அதுவே க்ளோஸ் ஆகுது பாருங்கள். நான் உங்களுக்கு முன்னாடி காட்டினது வந்து அவங்களே மூடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து மிஷினே ட்ராப் பண்ணுது டோவை, அதுக்கப்புறம் வந்து அதுவே க்ளோஸ் பண்ணுது. ஓ, தேங்க்யூ. சரி. ஐயோ, ஓகே, தேங்க்யூ. நமக்கு வந்து சாம்பிள் கொடுத்தாங்க அவங்க, திரும்பி பார்த்து
பாருங்க உருட்டு எடுத்துடுறாங்க பாருங்க. பாருங்க மாவு வந்து அதுக்குள்ளே தான் லோட் பண்ணுறாங்க போல். அதை வந்து அவரே அட்ஜஸ்ட் பண்ணுறாப்புல. இப்போ அது வந்து கரெக்டாக ரெண்டே இது தான் போடுவாங்க பாருங்க. பாருங்க காட்டுறேன் பாருங்க. பாருங்க புழிஞ்சு விட்டு பாருங்க. புழிஞ்சு விட்டு ஒரு அழுத்திடுச்சா பாருங்க. புகையாக வருதா தெரிக்குது. அவர் மேலாம் பாவம் தெரிச்சுக்கிட்டே இருக்குது சூட்டில். பாருங்க அது குக் ஆனதுக்கப்புறம் கையில் கரெக்டாக அந்த ரோலர் வச்சுருக்காங்க. அது பாருங்க சூப்பரு. அப்படியே ஒரு உருட்ட வேண்டியது தான். சூப்பர். இங்கே பாருங்க எப்படி அழகாக மேக் பண்ணுறாங்க பாருங்க மக்களே. முறுக்கு போயிடுற மாதிரி புரிஞ்சு விட்டுருது. அதுக்கப்புறம் ஒரு அழுத்துறாங்க. அழுத்தினதுக்கப்புறம் உள்ளே வந்து அது அப்படியே குக் ஆகிடுதுங்க. குக் ஆனதுக்கப்புறம் சைட்லலாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக வர்றதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடுறாங்க. இந்த ரோலர் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ரோலரை வச்சு ஒரு சுற்றுறாங்க பாருங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் இந்த எக் ரோல் செய்கிறாங்க. சூப்பரில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு பேக் பண்ணி தருவாங்க பாருங்க. பாருங்க நம்ம ஊரில் பொரி உருண்டை எப்படி விற்பாங்களோ அதேமாதிரி இந்த ஊரில் பாருங்கள் பொரி உருண்டை மாதிரி எக்கச்சக்க டிசைனு வேறு ஸ்டைலில் இருக்குது. ஒரு நட்ஸு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம ஊர் பொரி உருண்டை தாங்க. ஆனால் வந்து இன்க்ரீடியன்ஸ் தான் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காங்க. இது வந்து இங்கே வந்து சைனீஸ் நியூ இயருக்கு வந்து விமர்சையாக சாப்பிட்ற ஒரு ஐட்டம். நல்லாயிருக்கும். குழந்தைங்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி தாராளமாக. பாருங்கள் எவ்வளோ வகை இருக்குது பாருங்கள். எடை போட்டு விற்கிறாங்க. இப்படி ட்ரையல்லாம் தராங்க பாருங்கள். சாப்பிட்டு பார்க்குறாங்க வாங்கி. இப்போ பாருங்கள் நம்மளும் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு உள்ள. சரி எடுப்போமா? கையில் எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒன்று எடுப்போம். இங்கே பாருங்க இது பூசணிக்காய் ஒரு லேட்டாக இருக்குது. அப்போ முரட்டுத்தனமாக இருக்கே. ஐயோ வந்து அட வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. இங்கே பாருங்க எப்போ முரட்டு பீஸு நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இவ்வளோ வந்திருக்கு. 100 கிராம் வந்து 85 NTD சொல்லியிருக்காங்க. இது நம்ம வெயிட் போட்டால் எவ்வளோ இருக்குன்றது நான் கெஸ் பண்ணுறேனே. மினிமம் இது வந்து 200 இல்லை 250 வந்திருக்கும். அநியாயம் தான். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது அநியாயம் தான் தெரியும். இந்த ஊருக்கு ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. வெயிட் போட்டு பார்ப்போம். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். this one போடுறாரு. அங்கே பாருங்க. ஓகே 170. ஓகே 170 அங்கே பரவாயில்ல தான். நான் நினச்சேன் 200 250க்கு மேலே போயிடுவேன்னு. ஓகே ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஓகே போன தடவை நான் வாங்கினேன் அதுமாரி தான் ஆச்சு. 200க்கு மேலே ஆச்சு. இதே அளவு தான் கிட்டத்தட்ட எடுத்தேன். பரவாயில்ல. இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு நிறைய இருக்கலையானு தெரில. ஒரு வழியாக இந்த க்ரௌடை தாண்டி நம்ம இங்கே வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் உள்ளே போகலாம் இருக்குது. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. உள்ளே இந்த ஒரு இது முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம. அதனால் சரி நம்ம வந்து ரிவர் சைடு போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இங்கேருந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க வா எப்படி இருக்குல்ல. இங்கே பாருங்க மக்களே என்ன மாதிரி ஆட்டம் பாருங்க. இங்கே பாருங்க சூப்பராக வருது பாருங்க. அழகாக பிடிச்சிடுறாங்க. செம்மையாக இருக்குது இந்த கேமு. பாருங்க ஃப்ரீஸ் பீன் வாங்க. இது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் விளாட்றாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள். அவங்களுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 70 மீட்டர்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இருக்குங்க பாருங்க. இவ்வளோ அழகாக வருது பாருங்க. அப்படியே ஆறில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
ஐயோ வா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது அவங்க விளாட்றது. எல்லாம் வயசானவங்க பாருங்க. ஐயோ சூப்பர்ல மக்களே. இங்கே பாருங்க, நம்ம அப்படி என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல ரிவர் சைடில் வந்துட்டோம்ல. ரிவர் சைடில் வந்துட்டு அங்கே கேம்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை காட்டினேன், செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃப்ரீஸ் பியர் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க இல்லைங்க, பெரியவங்க. அதாவது ஒரு 60 வயசு மினிமம், எனக்கு தெரிஞ்சு 60க்கு மேலே தான் இருக்கும். செம்மையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக சும்மா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடில் வந்து பாட்டு குத்து கச்சேரி அந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. ஈவினிங் ஆக ஆக இன்னும் வெறித்தனமாக இருக்குன்றாங்க. இப்போவே இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங்லாம் இன்னும் வேறு லெவலில் பண்ண வச்சுருக்கோம். இங்கே வருங்க, இந்த இடத்த பாருங்க, இதுவும் சன்செட் வேற லெவலில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 இயர் முன்னாடி வந்து நினைக்கிறேன், ஞாபகம் கரெக்டாக இல்லை. ஆனால் சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. எல்லாம் அப்படியே அடுக்கடுக்காக லைனாக அப்படியே படிச்சுட்டு ஜாலியாக அந்த புல்தரையில் படுத்துட்டாங்க. எல்லாம் பீச்சில் உட்காந்து அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நல்லா காற்றம்லாம் ஜில்ஜில்னு வருது. ஆனால் விண்டரில் கொஞ்சம் இன்னைக்கு வெதரம் வந்து 11 டிகிரி, அதனால் கொஞ்சம் குளிர் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ஜாக்கெட் இல்லாமல் ஒருத்தராலையும் வெளில வர முடியாது. பார்த்தாலுமே தெரியும் எத்தனை மக்கள் வந்து ஜாக்கெட்டோட சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ரிவர் சைடில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே, அருமையாக இருக்குது. இந்த இடம் கட்டாயம் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வரீங்கன்னா கட்டாயமாக இந்தமாரி ஒரு ஸ்பேஸை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். இல்லை நான் இதை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, நல்லா இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் இது. அதாவது வயசு வித்தியாசம் பார்க்காம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். சின்ன பசங்களும் இருக்காங்க, பெரிய பசங்களும் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் குரூப்பு, அதுக்கப்புறம் எல்டர்லி பீப்புள் எல்லாருமே இருக்காங்க. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணுற இடம் சூப்பராக இருக்குது. ஆனால் அதான் வெயிலும் ஒரு பக்கம் அப்படியே நேராக சுண்டு அடிக்கிற முகத்துக்கு குளிரும் நல்லா சின்ன 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 காற்று வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது இன்னைக்கு. ஓகே, நம்ம அப்படியே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நம்ம அந்த இடத்துல வந்து இப்படி வந்துட்டோம். திருப்பி நம்ம அந்த சைடு தான் போனோம். நான் உங்களுக்கு வந்து ஈவினிங் காட்டுறேன். லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. சைனீஸ் நியூ இயருக்கு என்ன மாரி கொண்டாட்டங்களாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே தைவானில் பார்ப்போம். எல்லாத்தையும் வாங்க போகிறோம். இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக வந்து அதை பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் கேலிகிராஃபின்னுவாங்க. இதில் வந்து நல்ல வாழ்த்துக்கள்லாம் நல்ல சொற்கள்லாம் எழுதுவாங்க. இதுதான் சைனீஸ் நியூ இயருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது அழகாக எழுதுவாங்க. வேறு வேறு ஸ்டைலில் அவங்களுக்கு எழுத தெரியும். இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் இதில். க்ளோஸ் போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸ் பாருங்கள். எவ்வளோ சாக்லேட்ஸ் பாருங்கள். கேண்டி இங்கே பாருங்க. நம்ம அந்த சந்தில் நம்மளால உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த அளவு கூட்டம். அதனால் அப்படியே காசு பண்ணி அப்படியே நடந்து வந்து உங்களுக்கு இந்த கேலிகிராஃபி, அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் அதெல்லாம் காட்டிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து இந்த ஃப்ரூட் ஷாப் இருக்குது. இந்த ஃப்ரூட் ஷாப்பில் நம்ம இது ஒன்று எடுத்துருக்கோம். இது வந்து கிலோ, அதாவது 600 கிராம் தான் இந்த ஊரில் கிலோ சொல்லியிருக்கோம் முன்னாடியே. ஓகேங்களா, 600 கிராம் வந்து $10 போட்டுருக்காங்க. அதாவது 26 இந்தியன் ருபீஸ் கிட்டத்தட்ட. ஓகேங்களா, நம்ம போய்ட்டு வெயிட் போட்டு பார்ப்போம் எவ்வளோ ஆகுதுன்றது நம்ம அங்கே போய் சொல்லுவோம். ஓகேங்களா, போயிடுவோம். பாருங்க, கட்டிங்கும் போட ஆரம்பிச்சிட்டாரு. 30 NTDங்க. 30 NTDக்கு வாங்கியிருக்கிறோம். நல்லா எல்சாலும் தெரியுது. சூப்பரு. பாருங்க, நம்ம கையில் கிடச்சிச்சு. சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டு. ஒரு சில இடம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. Wow.